உதாரத்துவமாய் கொடுத்தீர்கள். அப்படி நினைக்கவே இல்லை. நீங்கள்லாம் அவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை. நீங்கள்லாம் ரொம்ப உதாரத்துவமாய் கொடுத்துருக்கீங்க. அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏண்டா இத்தனை வருடங்கள் கன்வென்ஷன் நடத்தியிருக்கிறோம். இந்த வருஷம் நம்முடைய பட்ஜெட் ரொம்ப இருக்குது, சுமார் 9 லட்சம் ரூபாய். எப்படி இந்த சபையிலே இந்த 9 லட்சம் ரூபாய் எப்படி உண்டாகும் என்று நினைத்தேன். ஆனால் என்னுடைய கனவுகளை என்னுடைய எண்ணங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி ஆண்டவர் இந்த வருடத்திலும் நமக்கு மீதம் எடுக்கும்படியாக உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு மீதம்னு சொல்லல. ஏன் அப்படின்னா இன்னும் சிலவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. கன்வென்ஷன் கொடுக்க முடியல பாஸ்டர், இப்பதான் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால எவ்வளவு மீதின்னு சொல்ல முடியல, ஆனா மீதம் எடுத்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சுமார் 5,86,681 ரூபாய் கன்வென்ஷனுக்காக செலவாகி இருக்கிறது. அதுக்கு மேல நான் 9 லட்சம்னு சொன்னேன். 5 லட்சம் தானா அப்படின்னு கேட்டா இல்ல, அதுக்கு மேல ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு 2.5 லட்சம், அப்படி 9 லட்சம். அல்லேலூயா. கர்த்தர் தேவைகளை எல்லாம் சந்தித்தார். அல்லேலூயா. அவர் நல்லவர். அவர் ஒருபோதும் ஒருவனுக்கு கடன்காலி அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஆச்சரியமா இருந்தது. அதை பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சொல்ல போனா எவ்வளவு பேர், 135 குடும்பங்கள் நமக்கு இருக்கிறது. அந்த 135 குடும்பங்கள்ல 84 குடும்பங்கள் மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க. அந்த 84 குடும்பங்கள்லையும் ஒரு 70 குடும்பங்கள் கொடுத்த அந்த தொகையை ஒரு 3-4 பேரே கொடுத்துட்டாங்க. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஒரு 35 லட்சம் கடன் இருக்கிற ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. ஆச்சரியமா இருக்குல்ல. 35 லட்சம் அவருக்கு கடன் இருக்கு, அவர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. வாங்கவே மாட்டேன்னு சொன்ன. இல்ல, 50 வருடம் இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்திருக்கிறாரு, இந்த இந்த ஜூபிலிக்கு கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. என்னால வாங்கவே முடியல. ஏன்னா எனக்கு தெரியும் அவருக்கு எத்தனை லட்சம் கடன் இருக்கு. எப்படி பாஸ்டர் அப்படின்னு. இல்ல, அவங்களுடைய விசுவாசத்தையும் கனம் பண்ணணும். அல்லேலூயா. அது மாதிரி 50,000 கொடுத்தவங்க, 20,000 கொடுத்தவங்க, 5,000 ரூபாய் கொடுத்தவங்க, நீங்க இப்படி எந்த சபையிலையும் பார்த்திருக்க மாட்டீங்க. ஒருத்தர் 20,000 ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு, பாஸ்டர் கன்வென்ஷனுக்குள்ள இன்னொரு 30,000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்து நான் அவருக்கு செய்தி அனுப்புறேன். இல்ல போதும், இந்த 20,000மே போதும் அப்படின்னு சொன்னேன். ஏதாவது பாஸ்டர் அப்படி சொல்லுவாங்களா? போதும்னு சொல்ற பாஸ்டர் இருக்காங்களா? இல்ல. ஏன் நான் சொல்றேன்னா, உதாரத்துவமாய் கொடுக்கிற ஜனங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அல்லேலூயா. சில கொடுக்கல. அதான் சொன்னேன், 84 குடும்பங்கள் கொடுத்திருக்காங்க, 41 குடும்பங்கள் ஒண்ணுமே கொடுக்கல. அப்ப நான் நினைச்சேன் அது அவங்க இயலாதவங்களா இருக்கும், ரொம்ப வசதியற்றவர்களா இருக்கும் பார்த்தேன். அந்த 54 குடும்பங்களும் நல்ல வசதியான குடும்பங்கள் தான். ஏழை எளிய ஜனங்கள்லாம் நிறைய கொடுத்திருக்காங்க. வசதியான 54 குடும்பங்கள் எதுவுமே கொடுக்கல. கொடுக்காத பத்தி பிரச்சனையே கிடையாது. நமக்கு தெரியும். நீங்க காணிக்கை எடுக்கிறது இல்ல, தசமாத்தை குறித்து பேசுறது இல்ல, இவ்வளவு கொடுங்கன்னு சொல்றது இல்ல, நீங்கெல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா ஒண்ணு, அடுத்த கன்வென்ஷனுக்கு நீங்க கொடுக்காதவங்க ஒரு 100 ரூபாயாவது கொடுக்கணும். சும்மா ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு பங்களிப்பு, உங்களுடைய பங்களிப்பு. நம்ம இதில் எல்லாரும் சேர்ந்து நடத்துறோம், ஒரு குடும்பம். அதனால தானே எல்லாருக்கும் ட்ரெஸ். ஒரு குடும்பம்னு பேசுறோமே. அப்ப குடும்பத்துல தகப்பன் என்ன செய்வாரு? எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. அப்ப எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் குடும்பம். அப்ப குடும்பத்துல ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லும் போது ஒரு 10 ரூபா அல்லது ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபா, இதாவது அந்த 54 குடும்பங்களும் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா கொடுக்கல. அதுவும் வசதியானவங்க கொடுக்காம இருக்கும்போது என்னால யோசிக்க முடியல. ஒருவேளை நான் நினைச்சேன், கணக்கு எழுதினவங்க தப்பா எழுதிட்டாங்களோ, தவற விட்டுட்டாங்களோ. சில கல்யாணத்துல என்ன தவறினோம், மொய்க்கவர் தவறிடும் பாருங்க, மொய்க்கவர் தவறி போயிடும். அந்த மாதிரி ஏதாவது தவறிட்டுதா அப்படின்னு கூட நான் நினைச்சேன். அவங்ககிட்ட எல்லாம் கேட்கலான்னு இருக்கேன். 54 பேர்கிட்ட நீங்க உண்மையா கொடுக்கலையா? ஏன்னா கொடுத்தா இங்க வந்திருக்கணும், கணக்கு வந்திருக்கணும். ஏதோ கணக்கு தவறி விட்டதா என்று நான் கேட்க விரும்புகிறேன். அல்லேலூயா. சரி, ஆனாலும் கர்த்தர் எல்லா காரியங்களையும் நன்றாக செய்தார். கடைசி நாள் சிக்கனை தவிர மீதி எல்லாம் நேர்த்தியா இருந்தது. அல்லேலூயா. 3 வேளையும் 3 நாளும் சிக்கன், 3 நாளும் நான் வெஜிடேரியன். அந்த கடைசி நாள் பிரியாணி எல்லாமே சூப்பரா இருந்துச்சா இல்லையா? அல்லேலூயா. இவ்வளவு செலவு செய்து இவ்வளவெல்லாம் நம்ம செஞ்சோம். அதற்காக கர்த்தர் தேவைகளை எல்லாம் சந்தித்து விட்டார். அல்லேலூயா. நான் தான் சொல்றேன், ஒரு காலம் ஆண்டவர் கடன்படுகிறவர் அல்ல, ஒரு காலம் குறைய வைக்கிறவர் இல்லை. இத்தனை வருடங்களும் முந்தியெல்லாம் நமக்கு ஆரம்ப நாட்கள்ல ஒரு 2 லட்சம் செலவாச்சு, அப்புறம் 4 லட்சம் செலவாச்சு. இந்த வருஷம் 9 லட்சம் அப்படிங்கும் போது யோசிக்கத்தான் செஞ்சேன். ஆனாலும் கர்த்தர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. மீதமிழுக்க உதவி செய்திருக்கிறார். அதற்காக அதை வச்சு அடுத்த கன்வென்ஷன் நடத்த போறோம். என்னைக்கு?
மே மாதம் 8, 9, 10. அல்லேலூயா. மே மாதம் 8, 9, 10 இன்னொரு கன்வென்ஷன் வருது. எம்டி ஜெகன் வர்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பாக தேவன் எல்லா செலவுகளையும் சந்தித்து மீதம் எடுக்க செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆனா இந்த வருஷம் தான் நான் எப்பவுமே காணிக்கை எண்ண மாட்டேன். நான் காணிக்கை எண்றது இல்ல, பாஸ்டர் தான் காணிக்கை எண்ணுவாரு. ஆனா இந்த வருஷம் தான் அதனுடைய கஷ்டம் தெரிஞ்சு. அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. இந்த வருஷம் நான் எண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணுனேன். ஆனா அப்பதான் புரிஞ்சுது இந்த காணிக்கை எண்றது எவ்வளவு கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு நோட்டையும் அப்படி கசக்கி பிழிஞ்சு அதை நிமித்து எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. ஏன் இப்படி செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. காணிக்க போடுற காசு அப்படியே போடலாம்ல, அதை இப்படி சுருட்டி அப்படி சுருட்டி கசக்கி அதை ஒரு நேர் பண்ணி வர்றதுக்கு ஒரு நோட்டுக்கு 5 நிமிஷம் தேவைப்படுது. ஏன் இப்படி செய்யறாங்கன்னு தெரியல. உங்ககிட்ட யாராவது பணம் கொடுக்கணும், உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்கணும், அல்ல நீங்க கொடுக்குறீங்க, அதை அப்படி மடக்கி கசக்கி அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஒண்ணுமே சொல்ல வாங்கிக்குவாங்களா? ஏங்க இந்த நோட்டை இந்த பாடுபடுத்துறீங்க, அதை ஒழுங்கா கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் தான் நானும் பார்த்தேன். நான் இந்த வருஷம் தான் எண்ண, அவன் ரொம்ப பிஸி, சரியா கிடைச்சது எண்ணிடலாம், கொஞ்சம் எனக்கும் டைம் இருந்தது, எண்ணிடலான்னு பார்த்தா வா ரொம்ப கஷ்டம். அதை எண்ணி அதுவும் அந்த 20 ரூபா நோட்டு அப்படி கிழிஞ்சு, நான் இன்னும் கொஞ்சம் நிறுத்தினா கிழிஞ்சிரும். கிழியாம கொண்டு கொடுத்தாதான் கடையில் என்ன செய்வாங்க? ஏன்னா 20 ரூபாயை வச்சு நாங்கள் செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது. கடையில் கொடுத்து 100 ரூபாயோ 500 ரூபாய் நோட்டு வாங்கித்தாக்கணும். அது அந்த பாடுபடுத்துறீங்களே, வேண்டாம் வேண்டாம் படுத்தாதீங்க, அப்படியே போட்டுருங்க. நீங்க 20 போட்டாலும் சரி 10 போட்டாலும் பிரச்சனை இல்லை. அந்த நோட்டை கொஞ்சம் அழுக வைக்காதீங்க. நோட்டை என்ன செய்யக்கூடாது? அழுக வைக்க கூடாது. அழுதுருக்கும்ல, அவ்வளவு கசக்கி அப்படி ஏன் போடணும்? நேர்த்தியாய் போடுங்க, உங்களால முடிஞ்சதை போடுங்க, இவ்வளவு போடுங்க அவ்வளவு போடுங்க சொல்றதே கிடையாது. ஆனா என்ன செய்யுங்க? அந்த நோட்டுக்கு அழுக வராம, அந்த நோட்டுக்கு வலிக்காம, அதை எண்றவங்களுக்கு கை வலிக்காம அப்படியே போட்டுருங்க. சரியா? சிலவங்க அதுல இந்த வருஷம் தான் பார்த்தேன், சிலான் நாணயத்தை எல்லாம் போட்டிருக்காங்க. ஸ்ரீலங்கா நாணயம் எங்கிருந்து கிடைச்சதுன்னு தெரியல. ஸ்ரீலங்கா நாணயம் அப்படி 10, 20 அப்படி இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. அது எடுத்து எண்ணி பார்த்த போது அவங்க ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தாங்களா, எங்க கிடைச்சது, எங்கேயும் செலவாகாதனால எங்க போட்டுட்டாங்களோ அப்படின்னு எல்லாம் தோணுது. அப்படியெல்லாம் செய்யாதீங்க, உங்களால முடிஞ்சது போடுங்க. கர்த்தர் நம்முடைய காணிக்கைகளை அங்கீகரிக்கிறார். நம்ம எப்படி போட்டாலும் எவ்வளவு போட்டாலும் அங்கீகரிக்கிறார். ஆனா நோட்டுக்கு வலிக்காம இந்த ஸ்ரீலங்கா காணிக்கை நான் எங்கும் கொடுப்பேன்னு தெரியல. அதனால எனக்கு தெரியும், தசமம் எல்லாம் வரும்போது ஒரு சிலர் நல்ல புது நோட்டாவே வச்சிருப்பாங்க. ஏன் அப்படி வருதுன்னா, எப்பெல்லாம் புது நோட்டு கிடைக்குதோ அதை தனியா எடுத்து வைக்கிறாங்க, இது ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு. சிலவங்க அப்படி இல்லை, எதை வேணாலும் கொடுப்பாங்க. இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்கும்போது நல்லதாவே கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை அருமையா எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மக்கதோனியா சபையாருக்கு அளித்த கிருபை நம்முடைய சபையாருக்கு கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 8:1 வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை, தேவன் அளித்த கிருபை ஒரு நல்லது. தேவன் அளித்த பலவிதமான கிருபைகளை தேவன் தருகிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் பலவிதமான கிருபைகளை கொடுத்து அவர்களை நடத்துகிறார். அல்லேலூயா. அந்த கிருபையினால் தான் நம்மளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையில என்ன ஓடுதான்? வாழ்க்கை ஓடுது. அல்லேலூயா. அதே மாதிரி அநேக கிருபைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இந்த மக்கதோனியா சபைக்கு விசேஷித்த ஒரு கிருபையை அவர் கொடுத்தார். அதான் மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று பவுல் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். யாருக்கு எழுதுகிறார்? கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார். கொரிந்திய சபைக்கு, மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபையை பற்றி அவர் எழுதுகிறார். ஏனென்றால் அதை கொரிந்திய சபை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கொரிந்திய சபைக்கு ஆண்டவர் ஏராளமான கிருபைகளை கொடுத்திருக்கார். சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வரங்களிலும் குறைவற்றவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் சொல்லியிருக்கார் கொரிந்திய சபைக்கு. அப்படிப்பட்ட சபையிலே ஆண்டவர் மக்கதோனியா சபைக்கு கொடுத்த ஒரு கிருபையை பற்றி எழுதுகிறார். அது என்னவென்றால், அடுத்த வசனம் 2ஆம் வசனம்,
அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்களாம். அல்லேலூயா. நான் நிச்சயமா நம்புறேன், அந்த மக்கதோனியா சபைக்கு கொடுத்த அந்த கிருபையை கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் வசதியா இல்ல, அநேகர் கடன்கள் எல்லாம் இருக்கிறீங்கன்னு அதுவும் எனக்கு தெரியும். உபத்திரவங்கள்ல இருக்கிறாங்க, சிலர் கொடிய தரித்திரத்துல இருக்கிறாங்க. ஆனா தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. அல்ல இந்த சபையிலிருந்து இந்த 9 லட்சம் ரூபாய் அல்ல 6 லட்சம் ரூபாய் எப்படி வரும் யோசிக்கவே முடியல. அல்லேலூயா. அதுவும் ஒரு மாதத்திற்குள்ளாக எப்போ நம்ம சொன்னோம், அதை பத்தி திரும்ப சொல்லல, இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லல. ஆனா எனக்கு தெரியும், மக்கதோனியா சபைக்கு கொடுத்த கிருபையை கர்த்தர் இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மிக தரித்திரமா இருந்தாலும் என்ன உபத்திரவத்துல இருந்தாலும் அவங்க உதாரத்துவமாய் கொடுக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். அந்த கிருபையை உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லி இருக்கிறது, மீண்டும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க. அல்லேலூயா. இன்னொரு குடும்பத்தை முதல்ல 50,000 கொடுத்தாங்க, திரும்ப 50,000 கொடுத்தாங்க. ஆச்சரியமா இருந்தது. அவங்களுக்கு நிறைய தேவைகள் எல்லாம் இருக்குது. ஆனா 50,000 எப்படி கொடுக்க முடியும்? அப்படி நானே யோசிப்பேன், எப்படி அவங்களால கொடுக்க முடியுதுன்னு சொல்லி. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க. அல்லேலூயா. தாங்களே மனதுள்ளவர்களா இருந்தால் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன் என்று கொரிந்திய சபைக்கு ஆண்டவர் பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. தங்கள் திராணிக்கு தக்கதாக, சிலர் தங்கள் திராணிக்கு தக்கதாய் கொடுத்தார்கள். இவ்வளவுதான் எங்களால முடியும். அது தேவன் கொடுத்த கிருபை. தங்கள் திராணிக்கு தக்கதாய் கொடுக்கிறதும் தேவன் கொடுத்த கிருபை தான். தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் சிலர் கொடுத்தார்கள். அவங்கள பாராட்டாம இருக்க முடியாது, அவங்க பேரெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா அவர்கள் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்படி கொடுக்க மனதுள்ளவர்களா இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சி. இந்த சபையிலே இந்த உங்களுடைய ஊழியராகிய நான் சாட்சியா இருக்கிறேன். சிலர் தங்கள் திராணிக்கு தக்கதாக கொடுத்தார்கள், சிலர் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அதை பேசி அதை சொல்லிட்டு அவரு 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தை, தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். இல்ல பாஸ்டர், புடிங்க பாஸ்டர், தர்றேன் பாஸ்டர். அல்லேலூயா. ஆமா, மிக வருந்திக்க வேண்டிக் கொண்டார்கள். அந்த 1 லட்சம் கொடுத்தவங்கள வாங்கவே இல்லை. ரொம்ப வேண்டாம்னு சொன்னேன், கையில வாங்கவே இல்லை. உடனே எதுக்கு அனுப்பிட்டாங்க? ஜிபே அனுப்பிட்டாங்க. வேண்டாம், உங்களுக்கு ஏராளமான தேவைகள் இருக்கு, கடன்ல கூட இருக்கிறீங்க. அவர் சொன்னாங்க, அந்த கடனை தீர்ப்பதற்கான கர்த்தர் ஒரு வகையை திறந்தார். 2.5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு, அந்த 50 லட்சம் ரூபாய் கிடைப்பதற்கு 2.5 லட்சம் எங்களுக்கு அட்வான்ஸா கொடுத்தாங்க, அதுல நாங்க கொடுக்கிறோம்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வருந்தி கேட்டுக்கொண்டாங்க, வாங்கிக்கோங்க, வாங்க, கண்டிப்பா வாங்கணும் பாஸ்டர் அப்படிங்க. அதுதான் பவுல் இந்த கொரிந்திய சபைக்கு, இந்த மக்கதோனியா சபைக்கு கொடுத்த கிருபை எழுதுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். பணம் கொடுத்தது மாத்திரமல்ல, எவ்வளவு வேலை செய்தார்கள்னு சொல்லவே முடியாது. அல்லேலூயா. ஆமா, வாலிபர்களும் பெரியவர்களும் எல்லாம் அந்த 3 நாட்களும் எவ்வளவு வேலை செஞ்சாங்கன்னே சொல்ல முடியாது. அதான் சொல்லப்பட்டிருக்கு, நினைத்து மாத்திரம் கொடாமல் என்ன செய்தாங்க? தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும், எந்த வேலையை சொன்னாலும் தட்டாம செஞ்சாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எந்த வேலையை செஞ்சாலும் தட்டாம அந்த 3 நாட்களும் வந்த எல்லா கிளை சபை விசுவாசிகளை நன்றா கவனித்து, பாத்திரத்தை கழுவி பெருக்கி எடுத்து எல்லா காரியங்களையும் ரொம்ப அருமையாய் செய்தார்கள். பின்பு எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. பணத்தை மாத்திரம் கொடுக்கல, தங்களையும் ஒப்பு கொடுத்தார்கள். அதுல கடினமாய் உழைத்த சிலர் இருக்கத்தான் செய்யறாங்க. எல்லா இடத்துலயும் அப்படி இருப்பாங்க. சிலவங்க எதுவுமே செய்யாம போயிட்டாங்க.
எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. கல்யாணத்துக்கு முன்ன விழுந்து விழுந்து வேலை செஞ்சவங்க கல்யாணம் பண்ண அந்த பக்கமே திரும்பாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு ஏதான் கல்யாணம் நடந்ததோன்னு எனக்கு தோணுது. அல்லேலூயா. கல்யாணம் நடந்ததுல இருந்து எந்த வேலையும் செய்யறது இல்ல. பார்த்துட்டே இருந்தேன், இந்த பையன் கல்யாணத்துக்கு முன்னால கன்வென்ஷன்னால எதுனாலும் எப்படியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தான். இந்த பொண்டாட்டி இப்படி கெடுத்து போட்டுச்சே அப்படின்னு நினைச்சேன். இந்த பொம்பளை கெடுத்து போட்டுச்சே, நல்லா வேலை செஞ்சவனே கெடுத்து போட்டு இப்ப ஒரு வேலையும் செய்யாம நிக்க வச்சிருக்கே அப்படின்னு யோசித்தேன். அல்லேலூயா. அந்த பொண்டாட்டிகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா வேலை செய்வாங்க, எனக்கு தெரியும். சபை கட்டட வேலை நடக்கும் போதும் சரி, கன்வென்ஷன் நடக்கும் போதும் நல்லா வேலை செஞ்சாங்க. அல்லேலூயா. சரி, இருக்கட்டும். அப்படி இல்லாவிட்டாலும் சிலரை கர்த்தர் இப்படி வைத்திருக்கிறார். முதல்ல கொடுத்தாங்க, இரண்டாவது எங்களுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. சொல்லுங்க பாஸ்டர், என்ன செய்யணும் பாஸ்டர், என்ன செய்யணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்த விருந்தினர்களை எல்லாம் முகம் தொழிக்காம எல்லா காரியத்திலும் உதவி செய்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்த உங்களுக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தினால் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நீங்க கொடுத்ததற்கும் நீங்க உழைத்ததற்கும் கர்த்தர் பிரதிபலன் தருவார். அதே 2 கொரிந்தியர் 9:6 பவுல் தொடர்ந்து கொரிந்திய சபைக்கு சொல்லுகிறார். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அல்லேலூயா. இதுதான் ஃபண்டமெண்டல், அந்த பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தின் விசுவாச வாழ்க்கையின் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் என்ன தெரியுமா? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அல்லேலூயா. நம்ம யோசித்து பார்ப்போம், நமக்கு ஒரு ஏக்கர் ஒரு 10 காணி நிலம் இருக்குன்னு வைத்துக் கொள்வோம். அதுல நம்ம ஒரு 2 காணி மட்டும் நம்ம விதைச்சிருக்கிறோம்னா அந்த 2 காணியில தான் அறுக்க முடியும். 8 காணி சும்மா தான் கிடக்கும். ஆனா பெருக இந்த 10 காணியிலையும் நம்ம விதைச்சிருந்தோம்னா 10 காணியில அறுக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். யார் யாரெல்லாம் பெருக விதைத்திருந்தார்களோ அவர்கள் பெருக அறுப்பார்கள். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குவார், உங்களுடைய கடன்களை எல்லாம் கூட கர்த்தர் நீக்குவார். எனக்கு ஒரு ஆசை, நம்முடைய சபையில என்னுடைய காலத்துல நம்முடைய சபையில யாரும் கடனற்றவர்களா இருக்கணும், எல்லாரும் கடனற்றவர்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அல்லேலூயா. முடிஞ்சா அவங்க கடனை எல்லாம் தீர்த்தரலாம். எனக்கு ஒரு எத்தனை லட்சம் வேணும் அப்படின்னு தெரியல. முதல்ல ஒரு நாள் இப்படி கணக்கு போட்டு கேட்டேன், யாருக்கெல்லாம் கணக்கு இருக்குன்னு. ஒருத்தர் கூட சொல்லல. நான் கட்டிடுறேன்னு சொன்னேன். அப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் கையில வச்சிருந்தேன். 5 லட்சம் ரூபாய் கையில வச்சுட்டு யாருக்கெல்லாம் கடன் இருக்கு சொல்லுங்க, எழுதி கொடுங்க. ஒருத்தரும் சொல்லல. 5 லட்சம் ரூபாய் எனக்கு மிச்சம். உண்மையில நான் நினைச்சேன் என்னன்னா, கொஞ்சம் சொல்லுவாங்க, அந்த 5 லட்சத்தை கொடுத்து அந்த கடனை எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். யாருமே சொல்லல. அல்லேலூயா. இப்போ நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் எதை போதிக்கிறேனோ அதை நான் செய்வேன். அல்லேலூயா. எதை சொல்லுகிறேனோ அதை நான் செய்வேன். நீங்கள் எல்லாரும் கடனற்றவர்களா இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அதற்கு 2 பாலிசி இருக்குது. ஒன்று, இனிமேல் கடன் வாங்குவதில்லை என்று நீங்கள் முடிவு செய்யணும். அல்லேலூயா. இரண்டாவதாக பெருக விதைக்கணும். கொடுங்கள், அப்பொழுது என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இப்படி சொல்லப்பட்டிருக்குது. 2 கொரிந்தியர் 9:7 வாசிக்கலாம். அடுத்த வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இங்க எதுவும் கட்டாயம் இல்ல. காணிக்கை எடுக்கிறது இல்ல, தசமாத்தை பத்தி சொல்றது இல்ல, உற்சாகமாய் கொடுக்க. என்ன விசனமாய் அல்ல, ரொம்ப கஷ்டத்தோட கொடுக்க கூடாது. மன கஷ்டம், உலகில கஷ்டம் நமக்கு இருக்கலாம், பல தேவைகள் இருக்கலாம், சில கடன்கள் கூட இருக்கலாம். ஆனா விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. என்ன செய்யுது? தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க. இதுதான் புதிய ஏற்பாட்டு பிரின்சிபல். பழைய ஏற்பாட்டில் தான் தசமாம் கண்டிப்பா கொடுக்கணும், இன்ன காணிக்கை கொடுக்கணும், இன்னென்ன காணிக்கையெல்லாம் செலுத்தணும். ஒரு 13 அதிகாரங்கள் எதை பத்தியே சொல்லப்பட்டிருக்க, காணிக்கை பத்தியே சொல்லி. யாத்ராம் 25 அதிகாரம் முதல் 31 அதிகாரம் வரையிலும், 35 முதல் 40 வரையிலும் கொடுக்கிறத பத்தியே சொல்றாரு, காணிக்கை பத்தியே சொல்றாரு. எத்தனையோ தரமான காணிக்கை இருக்குன்னு சொல்றாரு. அத்தனை காணிக்கைகளையும் கொடுத்தா எல்லாரும் முடிஞ்சு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு காணிக்கைகள் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அல்லேலூயா.
உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன், அவ்வளவுதான். அல்லேலூயா. யார் உற்சாகமாய் கொடுக்கிறாளோ அவளுக்கு ஆண்டவர் ரொம்ப பிரியம், அவனிடத்துல ரொம்ப பிரியமா இருப்பார். அல்லேலூயா. விசனமாய் கொடுக்கிறவனிடத்தில் அல்ல. ஐயோ கொட்டாயமா நம்ம கொடுத்தா அவங்க கொடுக்குறாங்க இவங்க கொடுக்குறாங்க நம்ம கொடுக்காம இருந்தா எப்படி அப்படின்னு கொடுக்கிறவங்களிடத்தில் அல்ல. யார் யார் உற்சாகமாய் கொடுக்கிறார்களோ அவரிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க உற்சாகம் கொடுக்கிறத உற்சாகமா கொடுங்க. இவ்வளவு கொடுங்கன்னு கட்டாயம் இல்லை. விசனமாய் நீங்க கொடுக்க வேண்டாம். எதை கொடுத்தாலும் எப்படி கொடுங்க? உற்சாகமாய் கொடுங்கள். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு, எனக்கு ஆண்டவர் கொடுத்த வருமானத்திலே ஒரு சிறு பகுதி என்னால் இயன்றதை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி உற்சாகமாய் கொடுக்கணும். கொஞ்சம் கொடுத்தாலும் எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாய் கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு, அவருக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்க, சாப்பாடெல்லாம் போட்டு கொடுக்குறீங்க, ஆனா முகத்தை மட்டும் உருன்னு வச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சாப்பிட்டவருக்கு ஏண்டா சாப்பிட்டோன்னு இருக்கும். ஆனா அதே நேரத்துல சந்தோஷமா நல்லா சிரிச்சு கலகலன்னு பேசிட்டு அந்த சாப்பாடை கொடுத்தீங்கன்னா அவரு பாதி சாப்பிட்ட மாதிரி அதிலே பாதி வயிறு நிறைஞ்சிரும். அல்லேலூயா. ஆனா சிலர் விசனமாய் வந்துட்டாங்களே அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுல அவர் பிரியமா இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, நீங்கள் மனதில் நியமித்தபடியே கொடுத்தீர்கள். ஆகவே கர்த்தர் உங்களிடத்திலே பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் உற்சாகமாய் தான் கொடுத்தீங்க அப்படின்னு நிச்சயமா நம்புகிறேன். அல்லேலூயா. ஏனென்றா யாரையும் கட்டாயப்படுத்த, எனக்கு தெரியும் எத்தனையோ சபைகள்ல ஒரு கன்வென்ஷன் நடக்கும்போது ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவுன்னு சொல்லிடுவாங்க. நீங்க இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு தேவை இருக்கு, நீங்க கொடுத்தே ஆகணும்னு சொல்லுவாங்க. நாம அனௌன்ஸ் பண்றது 1-2 தடவை தான் சொல்றோம். ஆனா நீங்க எப்படி கொடுத்தீங்க? உற்சாகமாய் கொடுத்தீங்க. அதனால தேவன் உங்கள் மேல எப்படி இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். நீங்க இங்க வர்ற எல்லா ஊழியக்காரர், நம்ம கிளை சபை ஊழியர்களை எல்லாம் கேட்டீங்க, நேத்து கூட கேட்டீங்க, பாஸ்டர் ஜான்சன் சொன்னதை கேட்டீங்க, பாஸ்டர் புண்ணியராஜ் சொன்னதெல்லாம் நீங்களாம் நேத்து கூட்டத்துக்கு வரல. நேத்து முந்தானத்தெல்லாம் அருமையான ஊழியர்கள், நம்முடைய கிளை சபை ஊழியர்கள் வந்து பேசினாங்க. அவங்க சொன்னதெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த ஸ்தாபனம், இந்த சபை எங்களுக்கு உதாரத்துவமாய் கொடுத்தது. அந்த நாட்கள்ல 2000 ரூபாய் கொடுத்தோங்கிறாங்க, அந்த நாட்கள்ல 500 ரூபாய் கொடுத்தோன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் கொடுத்ததுனாலதான் அந்த சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. அல்லேலூயா. கொடுத்தோம், அவர்களுக்கு எல்லாம் கொடுத்தோம். கொடுக்கிற கையை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். நீங்க வந்த எல்லா ஊழியக்காரர்களும் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இவர்கள் எங்களுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள், கை நிறைய கொடுத்தார்கள், சந்தோஷமாய் இந்த பாஸ்டர் எங்களுக்கு கொடுத்தாங்க, அதனால எங்களுடைய ஊழியம் வளர்ந்தது, இன்றைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படித்தானே சொன்னீங்க? அப்படித்தானே சொன்னாங்க? அல்லேலூயா. வந்தவங்களுக்கு தான் தெரியும், வராதவங்களுக்கு என்ன தெரியும்? அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டங்களுக்கு வந்தவங்க அது ஒரு நல்ல காரியம் ஆயிப்போச்சு. நம்மளும் இப்படி யோசிக்கல. 50 நாள் கூட்டத்தை யாரையெல்லாம் வரவழைக்கிறது அப்படின்னு நமக்கு தோணல. ஆனாலும் கிளை சபை ஊழியர்கள் வந்து சொன்ன போது அவர்கள் மனதை சொன்னார்கள், மனதை வெளிப்படுத்தினார்கள். எப்படி அந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது, எப்படியெல்லாம் அந்த தலைமை சபை அவர்களுக்கு உதவி செய்தது, உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். பைக் வாங்கி கொடுத்தாங்க, சர்ச்சு கட்டி கொடுத்தாங்க, மாதந்தோறும் உதவி செய்தாங்க, வந்த போதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களா இல்லையா? அல்லேலூயா. அதனால நாம இங்க வர்ற எந்த காணிக்கையும் நம்ம மனம் போல செலவு பண்றதில்ல, எல்லாம் கிளை சபைகளுக்கும் ஊழியர்களுக்குமாக செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம். அதற்கு நீங்கள் உற்சாகமாய் கொடுத்தீர்கள். கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன செய்வார்? அடுத்த வசனம் சொல்லி இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கல, 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இப்படி உதாரத்துவமாய் கொடுத்தீர்களே, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரு. அப்போ நீங்க இவ்வளவு இயலாமையிலும் என்று சொல்லலாம், உபத்திரவத்தில் கொடுத்தீங்க, கொடிய தரித்திரத்தில் கொடுத்தீங்க, உதாரத்துவமாய் கொடுத்தீங்க, திராணிக்கு மேலாய், திராணிக்கு தக்கதாய் கொடுத்தீங்க, திராணிக்கு மேலாய் கொடுத்தீங்க, இதெல்லாம் கொடுத்தீங்களே. இந்த ஆண்டவர் உங்க மேல் பிரியமாய் இருக்கிறாரு, என்ன செய்வார் என்பதையும் பவுல் அங்கே சொல்லிவிட்டார். என்ன செய்வார்னா, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி கொடுத்த உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்றால், எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய், சகலவித நற்கிரிகளிலும் பெருகுளமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
மக்கதோனியா நாட்டுக்கு ஒரு கிருபை தான் கொடுத்திருந்தாரு. என்ன கிருபை? உபத்திரவத்திலேயும் கொடிய தரித்திரத்திலும் உதாரத்துமாய் கொடுக்கிற கிருபை. ஆனால் இங்கே ஒரு பவுல் ஒரு கிருபையை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மக்கதோனியா நாட்டுக்கு ஒரே ஒரு கிருபை தான். அது உபத்திரவத்திலே கொடுக்கிறது, கொரிய தரித்திரத்திலே கொடுக்கிறது, தாடிக்கு மிஞ்சி கொடுக்கிற கிருபையை கொடுத்திருந்தார். ஆனால் இப்படி கொடுத்த, உதாரத்துமாய் கொடுத்த இந்த ஜனங்களுக்கு, இந்த சபைக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா தான் சொல்லுவோமே. எங்கேயோ கவனிக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி கொடுத்ததுனால பவுல் தொடர்ச்சி எழுதுறாரு. இப்படி நீங்க கொடுத்தீங்க, இப்படி கொடுத்ததுனால ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறாரு. இப்படி பிரியமா இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன கிருபையை கொடுக்க போறாருன்னா, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படியாய் அந்த கிருபையை கொடுக்க போகிறார். வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? ஆண்கள் பக்கத்துல யாரும் கரத்தை உயர்த்துக்கிறாங்க. அல்லேலூயா. நமக்கு தாங்க பண கஷ்டம் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? அல்லேலூயா. நம்ம வாங்கி கொண்டு இங்க கொடுக்கிறோம். வாங்குற நமக்கு தானே எப்படி கஷ்டப்பட்டு எவ்வளவு கடினமாய் உழைத்து கொண்டு வர்றோம்னு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த கிருபையை கர்த்தர் தரப்போகிறார். ஏனென்றா உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தில் அவர் எப்படி இருந்தார்? எப்படி இருக்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். நீங்கள் உற்சாகமாய் கொடுத்தீர்கள். அப்படி கொடுத்ததுனாலே கொடுத்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன கிருபையை கொடுக்கிறார் என்றால், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்கும்படியாக, சகலவித நற்கிரிகளிலும் நீங்கள் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் சகலவித கிருபையை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சகலவித கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எல்லாரும் சொல்லுவோம், சகலவித கிருபை. சகலவித கிருபையும் கர்த்தர் எனக்கு தருவார். அல்லேலூயா. நான் உற்சாகமாய் கொடுத்திருக்கிறேன். தேவனுடைய ஊழியத்திற்கென்று, கன்வென்ஷனுக்கென்று, இன்னும் கிளை ஊழியங்களுக்கென்று எல்லாவற்றுக்குமாக நான் உற்சாகமாய் கொடுத்திருக்கிறேன். அது கொஞ்சமா இருந்தாலும் உற்சாகமாக நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கிறத வச்சு ஆண்டவர் செய்யறது இல்லைங்க. அப்படி ஆண்டவர் பார்க்கறது இல்ல. நீங்க கொஞ்சம் கொடுத்தாலும் உற்சாகமாய் கொடுக்கிறீர்களா? அல்லேலூயா. அதனால இந்த வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தவங்க அடுத்த வருஷம் உற்சாகமாய் 500 ரூபாய் கொடுத்துறாதீங்க. அல்லேலூயா. அடுத்த வருஷம் இன்னும் 500 ரூபாய் சேர்த்து கொடுக்கணும். இப்ப எல்லாம் 2 மடங்கு விலையேற்று யோசித்தே பார்க்க முடியல. விலையுயர்வு என்று சொன்னால் எங்கேயோ போய்விட்டது. அல்லேலூயா. ஆகவே இந்த கிருபை கர்த்தர் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். ஆமா, வாரி இறைத்தான். அல்லேலூயா. இப்படி எண்ணி கொடுக்கல, வாரி கொடுத்தார்கள். அது ஏழைக்கும் கொடுத்தார்கள். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடிக்கும் படியாகும். அடுத்த வசனம், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நீங்கள் விதைத்தீர்கள், நீங்கள் அதை எங்கேயோ கொண்டு போற்றல. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார். நீங்கள் விதைக்கிறீர்கள் உங்க விசுவாசத்தினாலே. இந்த கொஞ்ச காணிக்கையை, இந்த கொஞ்ச தசமபாகத்தை அல்லது தேவனுடைய ஊழியத்திற்கென்று, கன்வென்ஷனுக்கென்று விதைக்கிறீர்கள். அல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்படி அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. அப்படியானா உங்களுடைய விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுமா? உங்களுடைய விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. விளைச்சல் என்றால் என்ன? சம்பளம். விளைச்சல் என்றால் என்ன? வருமானம். உங்களுடைய வருமானத்தை கர்த்தர் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுமா? விசேஷமா இந்த வருடம் கன்வென்ஷனுக்கு கொடுத்தவர்கள், உற்சாகமாய் கொடுத்தவர்களுடைய வருமானத்தை கர்த்தர் வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுத்தவர்களுக்கும் கொடுக்காதவர்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தை இந்த வருஷத்திலேயே நம்ம பார்க்க போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கொடுத்தவர்களுக்கும் கொடுக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை அல்லேலூயா கர்த்தர் இந்த வருடத்திலே காண்பிப்பார். என்றால் உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். வர்த்திக்க பண்ண மல்டிப்ளை.
கொடுக்கிற அளவு கொடுக்கிறது இல்ல, அதை பலுகி பெருக பண்ணி அல்லேலூயா வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய விளைச்சலை, உங்களுடைய வருமானத்தை கர்த்தர் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. கீழே வாசிக்கலாமே. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதாரணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். அடுத்து என்ன நடக்க போகுது? தேவனால் எங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். அல்லேலூயா. இந்த கன்வென்ஷனுக்காக கொடுத்தவர்கள், அல்ல ஊழியத்துக்காக கொடுத்தவர்கள், நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள். சொல்லுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கன்வென்ஷனுக்காக ஒரு சிறிய காரியத்தை செய்திருந்தாலும் அல்லது ஊழியத்திற்கென்று ஒரு சிறிய காரியத்தை செஞ்சிருந்தாலும் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமா, எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். அல்லேலூயா. என்னாவீங்க? ஹலோ 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 ஹலோ. அப்பா, பிள்ளைகள்லாம் கீழே பார்த்துட்டு இருக்கிறாங்க, பிடிக்கலையோ? ஆமா, கொடுக்கறத பத்தி பேசுறது இல்ல, இது கொடுத்ததை பத்தி பேசுறோம். நீங்க கொடுக்கணும்னு சொல்லி பேசல, நீங்க கொடுத்ததை பத்தி பேசுறேன். அல்லேலூயா. நீங்க கொடுத்தீர்கள், சம்பூர்ணமாய் கொடுத்தீர்கள். இப்படி என்ன சொல்றாரு? உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள், சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது பிடிக்கும்? நான் சம்பூர்ணமாய் மாறணும், என்னுடைய வாழ்க்கையில நான் சம்பூர்ணமாய் இருக்கணும். அல்லேலூயா. பூரணம் மாத்திரம் இல்ல, பூரணம் என்றா போதும், போதுங்கிற அளவுக்கு இருக்கிறதா பூரணம். அல்லேலூயா. 100%. இது 100% இல்ல, இது 200%. அதான் சம்பூர்ணம். அல்லேலூயா. பூரணம் என்றால் 100, சம்பூர்ணம் என்றால் 200. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தம்முடைய வார்த்தையை விளங்க பண்ணுகிறார், தம்முடைய வார்த்தையின்படி அவர் செய்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேக தேவனை ஸ்தோத்திரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல், இங்க வந்து எல்லா ஊழியர்களுக்கும் 5000 ரூபாய் நம்ம கொடுத்தோம், ஊழியர்களுக்கு காணிக்கை 5000 ரூபாய் நம்ம கொடுத்தோம். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அப்போ பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை என்ன செய்தோம்? இதுக்கு முன்னாடி வரும்போது 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருந்தோம் கன்வென்ஷனுக்கு வரும்போது. இந்த வருஷம் கன்வென்ஷன்ல 5000 ரூபாய் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கொடுத்தோம். போன வருஷமும் கொடுத்தோம், இந்த வருஷமும் 5000 ரூபாய் கொடுத்தோம். ஏன் சொல்றேன்னா, அது பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிச்சா இல்லையா? அவங்க எல்லாம் கடினமான இடங்கள்ல ஊழியம் செய்யறாங்க, மிகவும் ஏழ்மையான இதுல வாழுகிறாங்க. ஆனா இங்க வந்துட்டு போனா அவங்களுக்கு ஒரு செலவு, அந்த ஞாயிற்றுக்கிழமை காணிக்கையும் அவங்களுக்கு இல்லாம போயிருச்சு. ஆகவே உதாரத்துமாய் இந்த நீங்கள் கொடுத்த இந்த காணிக்கையில அந்த ஊழியக்காரர்களுக்கு அந்த 5000 ரூபாய் கொடுத்தோமே, அந்த 20 ஊழியக்காரர்களுக்கு 5000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் கொடுத்தோமே, அதனாலே அந்த பரிசுத்தவான்களுடைய குறைவுகள் என்னாச்சு? அல்லேலூயா. இந்த வருஷம் அந்த 1 லட்சம் ரூபாயும் நம்முடைய கார்மெண்ட் இந்தியாவிலிருந்து நம்முடைய பாஸ்டர் ஃபின்னி கொடுத்துட்டாங்க. 1,15,000 ரூபாய் ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காணிக்கை அவங்களே கொடுத்துட்டாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை என்னாச்சு? நீக்கிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பார். அப்படி அந்த ஊழியக்காரர்களுக்கு அதை கொடுத்ததுனாலே, அவருடைய குறைவுகளை நம்ம நீக்கினதுனாலே அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பாங்க. ஊழியக்காரங்க தேவனை ஸ்தோத்திரிப்பாங்களா இல்லையா? ஆமா. கன்வென்ஷனுக்கு வந்தோம், ஆண்டவர் நம்முடைய கன்வென்ஷனை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் 5000 ரூபாய் கொடுத்தாரே. அல்லேலூயா. அப்படின்னு தேவனை என்ன செய்வார்கள்? ஸ்தோத்திரிப்பார்களா இல்லையா? நீங்க செய்யுங்க இல்லையா? ஊழியக்காரங்க கண்டிப்பா ஸ்தோத்திரிப்பாங்க. நீங்க 10 ரூபா கொடுத்தா, 100 ரூபா கொடுத்தா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த குடும்பத்தின் தேவைகள், இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நீர் விழுமூலமா எனக்கு உதவி செய்தீரே என்று சொல்லி அவர்கள் தேவனை ஸ்தோத்திரிப்பார்கள். அல்லேலூயா. அப்படி ஸ்தோத்திரிப்பதினாலே சம்பூர்ண பலன் உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. அப்படி அவர்கள் ஸ்தோத்திரிக்கிறதுனாலே, பரிசுத்தவான்களுடைய குறைவையும் நீங்கள் நிறைவாக்கினதுனாலே, அவர்கள் ஸ்தோத்திரிப்பதினாலே நீங்கள் சம்பூர்ண பலன் உள்ளதா இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கொடுத்த காணிக்கைகள், அந்த உற்சாகமாய் செய்த பணிகள், இவைகள் எல்லாம் பரிசுத்தவான்களுடைய குறைவுகள் எல்லாம் ரொம்ப ஊழியக்காரங்க சொன்ன ரொம்ப நல்லா கவனிச்சாங்க பாஸ்டர், ரொம்ப நல்லா கவனிச்சாங்க, உங்க விசுவாசிகள் ரொம்ப நல்லா பரிமாறுறாங்க, நல்லா செய்யறாங்க, கொடுக்குறாங்க, விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஊழியக்காரங்களை விசாரிக்கலையோ, அந்த ஊழியக்காரர்கள் போகும்போது
அவர்கள் சொல்லி சென்றது இங்குள்ள வாலிபர்களும் இங்குள்ள விசுவாசிகளும் எங்களை அன்பாய் கவனித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தீர்கள் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். அதனாலே என்ன உண்டாகும்? சம்பூர்ண பலன் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 13ஆம் வசனம். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோட அறிக்கை இட்டிருக்கிற நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிற நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. இந்த தர்ம சகாயம், இப்படி நீங்கள் செய்த உதவிகள், இப்படி நீங்கள் கொடுத்த காரியங்கள், இதனாலே அவர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோட அறிக்கையிட்டது நிமித்தமாக என்ன நடக்கிறது? அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த ஊழியத்துக்கு வந்ததுனால நாங்க வெட்கப்பட்டு போகல. அல்லேலூயா. நானும் கூட இந்த 50 நாள் கூட்டத்தை முதல்ல வைக்கும்போது ரொம்ப யோசித்தோம். பாஸ்டர் ஜெரால்ட் தான் அதை செய்யணும் அப்படின்னு சொன்னாரு, செய்திடலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் அந்த 1ஆம் தேதி காணிக்கைன்னு சொன்னாரு. ஜனவரி 1ஆம் தேதி கிடைச்ச காணிக்கைய இதுக்காக செலவு பண்றேன் நான். அது பத்தாது. யோசித்து பாருங்க. சுமார் 50 நாட்கள், 45-46 ஊழியக்காரர்கள், ஒவ்வொருவருக்கும் 3000, 5000, போன வாரம் வந்தவருக்கு 15000 ரூபா, இப்படியெல்லாம் காணிக்கை கொடுத்தா எப்படி அந்த ஒரு நாள் காணிக்கை போதும்? ஆனா பரவாயில்ல, அந்த தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நாம அவங்களுக்கு கொடுத்ததுனாலே என்ன நடந்தது? அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். எதுலையும் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், அதுதான் நம்முடைய நோக்கம். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நீங்கள் கொடுத்த காணிக்கைகளும் நீங்கள் செய்த உதவிகளும் அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏது காரணமாக இருந்தது. அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க கொடுத்த அந்த காணிக்கை வீணாய் போகவில்லை. அதனாலே தேவனுடைய பரிசுத்தவான்கள் என்ன செய்தார்? தங்களுடைய குறைவுகள் நிறைவானது. அவர்கள் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரியும், இந்த சர்ச் ஆஃப் காட் அப்படியெல்லாம் சில ஸ்தாபனங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கிளை சபையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இந்த கன்வென்ஷனுக்கு, பொது கன்வென்ஷனுக்கு இவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என்று அவங்க நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க. அதை அவங்க கொடுத்தே ஆகணும். அந்த நேம் போர்டு வச்சிருக்கிறதுனால அவங்க அதை கொடுத்து ஆகணும். அல்லேலூயா. ஆனா நம்ம அப்படியெல்லாம் செய்யாம, அவங்களை எந்த விதத்திலையும் நம்ம அவங்களை கடினப்படுத்தாம, அவர்களுக்கு நாம் உதவி செய்து அவர்கள் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. கடைசியாக 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம், உங்கள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்படி அவங்க பெற்றுக்கொண்டதினாலே, இந்த பரிசுத்தவான்கள் அதை பெற்றுக்கொண்டதினாலே, இந்த சபையிலே வந்து அன்றைக்கு கிளை சபை விசுவாசிகள் எல்லாம் உண்டு உறங்கி சந்தோஷமாய் போனாங்களே. அல்லேலூயா. தலைமை சபைக்காக, தலைமை சபை விசுவாசிகளுக்காக அவள் வேண்டுதல் செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இதை வேற எந்த சபையிலையும் பார்க்க முடியாது, வேற எந்த ஸ்தாபனங்களிலும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, உங்களுக்காக அவர்கள் வேண்டுதல் செய்கிறார்கள். எங்களுடைய தலைமை சபை விசுவாசிகள் எங்களை ரொம்ப நேசித்தாங்க, எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க, அன்பாய் விசாரித்தார்கள், நல்ல உணவை கொடுத்தார்கள் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரிடத்திலே உங்களுக்காக வேண்டுதல் செய்து. அல்லேலூயா. உங்களுக்காக யார் வேண்டுதல் செய்கிறார்? இந்த உதவியை பெற்ற அல்லது இந்த அன்பை பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தவான்கள், அந்த தேவ ஊழியர்கள் அல்ல அந்த சபை கிளை சபை விசுவாசிகள் உங்களுக்காக என்ன செய்கிறார்கள்? வேண்டுதல் செய்து. கீழே வாசிக்கலாம். தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷத்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையா இருக்கிறார்கள். இப்ப அவங்க சொல்றாங்க, இந்த சூலூர் சபையாருக்கு, தலைமை சபையாருக்கு தேவன் அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவன் உங்களுக்கு அளித்த விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையா இருக்கிறார்கள். அதான் இந்த ஊழியர்கள் எல்லாம் வரும்போது பேசுவாங்க. நீங்க தான் வர்றதில்லையே, ஆச்சரியமா இருந்து. போன வாரம் பாஸ்டர் டிடி லாசர் மிகப்பெரிய சபையின் போதகர், அல்லேலூயா, அவர் வந்தபோது சொன்னார், காலையில கூட்டம் ஓகே, மாலையில கூட்டம் நோக்கே. அல்லேலூயா.
ஏன் வரல? அவ்வளவு பெரிய ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு. நல்ல என்ன சொல்லலாம், நடைமுறையிலே அல்லது அனுபவத்திலே நிறைய நல்ல பிரசங்கம் செய்தார், நல்லா செஞ்சார். நிறைய பேர் வரல. ஏன் தெரியல? ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வர முடியாது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, நீங்க இப்ப நல்லா படுத்து தூங்கியிருப்பீங்க, இல்லாட்டி எங்கேயாவது சுத்த போயிருப்பீங்க. ஏன்னா இப்படிப்பட்ட தருணங்களை விட்டு விடக்கூடாது. ஏன் பல லட்சங்கள், இந்த 50 நாள் கூட்டங்களுக்கு பல லட்சம் செலவாயிருக்கிறது. அந்த 50 நாட்களும் வந்த ஊழியர்களுக்கு உணவளிக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல. அவளை தங்க வைக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அவளுக்கு காணிக்கை கொடுத்து அனுப்ப வேண்டும். இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் 50 நாட்கள் கூட்டங்களை வைத்து நம்ம வசனத்தை சொல்வதற்கு தூர இடத்திலிருந்து, சென்னையில இருந்தெல்லாம் வர்றாங்க. இந்த 1ஆம் தேதி ஒசூர்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு. இப்படி பல இடங்களிலிருந்து ஊழியர்களை வர வைத்து தேவ செய்தியை கொடுக்கிறோம். ஆனா நீங்க வீட்டுல படுத்து தூங்குறீங்க. சாயங்காலம் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அல்லேலூயா. இந்த கூட்டங்களை தவறவிட்டவர்களுக்கு அவள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தவறவிட்டார்கள் தான் சொல்லணும். அல்லேலூயா. என்றால் மிக நல்ல செய்திகளும் மிக நல்ல அனுபவங்களையும் நம்ம பெற்றுக்கொண்டோம். அவங்க என்ன செய்யறாங்க? உங்களுக்காக வேண்டுதல் செய்து என்ன செய்யறார்? தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம், எல்லா சபைக்கு இது கொடுக்கல, இந்த சூலூர் சபைக்கு விசேஷித்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு. அது நிமித்தம் உங்கள் மேல் என்னவா இருக்கிறார்கள்? வாஞ்சியா இருக்கிறார்கள். அல்லேலூயா. வாஞ்சன்னா ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. அல்லேலூயா. சூலூர் சபைனாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க யோசித்து பாருங்க, கிளை சபையிலிருந்து வருவது அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லை. முதல்ல அவங்க 2 நாள் லீவ் போடணும். 2 நாள் லீவ் போடுறது மட்டுமல்ல, சொந்த பணத்தை செலவழித்து இங்க வர வேண்டும். இங்க வந்து அவருக்கு காணிக்கை போட வேண்டும். அல்லேலூயா. 2 நாள் சம்பளம் இல்லை. இங்க வந்து தங்கி இருக்கிற வசதிகளை அவர்கள் தங்கி அவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு மிகவும் சந்தோஷமாய் செல்லுகிறார்கள். ஏண்டா அதனால அவள் நம்ம மேல் வாஞ்சியா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டத்தோடு வர்றாங்க தெரியுமா? எவ்வளவு தூரத்துல இருந்தெல்லாம் வர்றாங்க. ஆந்திரா, கேரளா, இன்னும் சேத்தூர், விருதுநகர், இன்னும் கோயில்பட்டி, இங்க இருந்தெல்லாம் வர்றாங்களே. யோசித்து பாருங்க. அவ்வளவு தூரத்திலிருந்து பணத்தையும் செலவு செய்து லீவு போய் சம்பளம் இல்லாம லீவை எடுத்துக்கொண்டு இங்க வந்து தங்கி இருக்கிறாங்க. ஆனா நான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து பார்த்தேன். நம்முடைய சபையார் நிறைய பேர் லீவ் போட்டிருக்காங்க. காலையில, சிலவங்க மாலையில. ஏன்னா எப்படியும் கூட்டம் இருக்குது, மண்டபம் நிரம்பி வழியுது, உட்கார்றதுக்கு இடமே இல்லை. அதனால நம்ம போனாலும் போகாட்டாலும் என்ன அப்படின்னு இருந்தாங்க. போனாலும் போகாட்டாலும் என்னன்னு இருந்தீங்களே, பெரிய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கீங்க. அதான் சொல்லுவேன். அல்லேலூயா. வேற ஒண்ணும் இல்லை. நீங்க வந்தது தெரிஞ்சுதா, வராம போனது தெரிஞ்சுதா? அவங்க எழுதி கொடுத்ததுனால தெரிஞ்சு இவங்கெல்லாம் காலையில வரல, இவங்கெல்லாம் சாயங்காலம் வரல. அது எனக்கு தெரியும். நம்ம சபையார் மற்றவங்க வந்து கூட்டத்தை மண்டபத்தை நிறைச்சிடறாங்க, நம்ம போட்டாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருந்தீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு என்று சொல்லுகிறேன். வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இழப்பெல்லாம் இல்லை, எங்களுக்கு இழப்பு இல்லை. நீங்க முதல் நாள் வருவீங்கன்னு காலையில டிஃபன் எல்லாருக்கும் பண்ணியிருந்தோம். இந்த சர்ச்சில் ஒழுங்க கிளை சபை ஊழியர் நிறைய வேஸ்ட் ஆச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு வேஸ்ட் ஆனா எப்படி இருக்கும்? நெஞ்சல் அடிச்ச மாதிரி இருக்கும். நிறைய வேஸ்ட் ஆச்சு உங்களால தான். அல்லேலூயா. இப்போ அவங்களுக்கு தான் 500 ரூபாய் ஃபைன் போடுவதாக நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம். அதை உங்களுக்கு கொடுப்போம். அல்லேலூயா. ஆமா, அந்த சீட்டு உங்களுடைய கையில கிடைத்த உடனே 500 ரூபாய் என்ன செய்யணும்? ஆமா, எந்தெந்த கூட்டங்களுக்கு வரவில்லையோ அந்த கூட்டத்துக்கு வராததற்காகவும் அன்று வந்து சாப்பிடாததற்காகவும் 500 ரூபாய் ஃபைன். அல்லேலூயா. எழுதி லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதை இன்னும் ஃபைனல் பண்ணல. ஏன்னா அவங்க எழுதினதையும் கொஞ்சம் மாத்தி எழுதியிருக்காங்க. அதையெல்லாம் சரி பண்ணி அடுத்த வாரத்திலே நோட்டீஸ் கொடுப்போம். எப்படி? 500 ரூபாய் என்ன கொடுக்கணும்? வராதவங்க எல்லாம். என்ன பாஸ்டர் பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? உங்களை உருவாக்குவதற்கு வேற வழி எனக்கு தெரியல. பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கன்வென்ஷன் எடுத்துறோம். நீங்க அசால்ட்டா லீவ் எடுக்காம இருக்கீங்க. நல்ல வார்த்தைகள், தேவனுடைய செய்திகள் எல்லாம் அவரு கார்த்திக் கமாலியல் எல்லாம் எப்படி பேசுறாரு, எப்படி தேவ வார்த்தைகள் வருகிறது. இன்னும் பாஸ்டர் MD ஜெகன் வரப்போறாரு, எப்படி நல்ல வார்த்தைகள் நமக்கு கிடைக்குது. இந்த பாக்கியத்தெல்லாம் இழந்துட்டு நீங்க ஏனோதான இருந்தீங்கன்னா ஊழியக்காரனுடைய உள்ளம் உடையும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, கவலை கவலை என்ற ஒரு பகுதியை நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஆரம்பித்திருக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷத்தினால இருக்கணும். இப்ப கவலை கவலை அப்படிங்கிற ஒரு டாபிக்கை ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறேன். ஏன் ஊழியக்காரர் கவலையா இருக்கிறார்? இப்ப 2-3 நாள் ஒரு வாரமாவே கேட்டிருக்கீங்க. கன்வென்ஷனுக்கு பிறகு நீங்க ரொம்ப டல் ஆயிட்டீங்களே பாஸ்டர், அப்படி கேட்டீங்களா? உங்களுக்கு தெரியுதா? சிலவங்க கண்ணுக்கு தெரியும், எல்லா கண்ணுக்கு தெரியாது. அல்லேலூயா.
ஏன் ரொம்ப டல் ஆயிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. இதுதான் கவலை, கவலை, கவலை. சபையை குறித்த கவலை தான், வேற எந்த கவலையும் இல்லை. ஊழியத்தை குறித்த கவலை தான். அல்லேலூயா. ஒரு வருடமாக மிகவும் கவலையா இருந்தேன். இந்த கன்வென்ஷன்ல இந்த கவலை நீங்கி சந்தோஷம் அடைந்து வந்து சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். அந்த கவலையும் போகல, இன்னும் அதிகமா தான் கவலை வந்திருக்குது. ஆனாலும் ஆண்டவரை விட்டு விலகவே மாட்டேன், ஊழியத்தை விட்டு விலகவே மாட்டேன். கர்த்தருக்காய் வாழ்வதையோ, கர்த்தருக்காய் உழைப்பதையோ, கர்த்தருக்காய் கொடுப்பதையோ நிறுத்தவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், மன கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து நின்று போராடி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனால நீங்க கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. செய்திக்கு இன்னும் போகலையே, இனிமேல் தான் செய்தி இருக்கு. அல்லேலூயா. அப்படியா? அப்போ எப்போ பாஸ்டர் முடிப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்களே. ஆமா, நான் சரி, நம்முடைய மத்தியில் கிதியோன் இன்டர்நேஷனல்லேருந்து பாஸ்டர் பிரதர் ஜெகன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை நம்ம கொடுக்கணும். அதனால ஒரு சிறிய வார்த்தை மாத்திரம் சொல்லி நான் அவருக்கு நேரத்தை கொடுக்க விரும்புகிறேன். அவருக்கு ஒரு 10-15 நிமிடம் நாம் கொடுக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நேத்து மீட்டிங் வந்தவங்க எத்தனை பேர் வந்தீங்க? நேத்து வந்தவங்கலாம் கேட்டுங்க. ஈவினிங் பரவாயில்ல, நிறைய பேர் வந்தீங்க. பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் ஒரு நல்ல காரியத்தை சொன்னாங்களா? சொல்லியா? செய்தி நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட், அதுல ஒரு முக்கியமான காரியத்தை அவர் சொல்லாம விட்டார். அதைத்தான் இப்ப சொல்ல போறேன். புரியாதவங்களுக்கு புரியாது. ஏன்னா நேத்து வரலன்னா இப்ப சொல்றது புரியாது. புரியாட்டி எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்க வரல, உங்களுக்கு நான் புரிய வைக்க முடியாது. அவர் உன்னத பாட்டிலிருந்து ஒரு செய்தியை கொடுத்தார். உன்னத பாட்டிலே சூலமித்தியாள் என்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறோம். அல்லேலூயா. சூலமித்தியாள் எத்தனை பேருக்கு தெரியும்? அட கடவுளே, சூலமித்தியாள் தெரியாதுல்ல? உங்களுக்கு என்னைக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கிறது, என்னைக்கு உங்களுக்கு சொல்றது? நான் தான் சொன்னேன், வேதத்தில் உள்ள நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொன்னா புரியாது, செய்தியே புரியாது. ஏன்னா அதன் அடிப்படை காரியங்கள் உங்களுக்கு தெரியாதனால அது புரியாது. இப்ப நல்லா படிக்கிற பையனுக்கு வாத்தியார் சொன்ன உடனே புரிஞ்சிடும். எல்லா கிளாஸுக்கு வர்றவனுக்கு உடனே புரிஞ்சிடும். என்னைக்காவது வகுப்புக்கு வர்றவனுக்கு புரியாது. அதே மாதிரி தான் அந்த உன்னத பாட்டிலே அவர் சொன்ன ஒரு காரியம். நீங்க அது எல்லாம் சொல்லி இப்ப செய்தி எடுத்தேன்னா அது இப்போ எல்லாம் முடியாது. நம்முடைய குறித்த நேரத்துக்கு நம்முடைய ஆராதனை முடிக்கணும். அல்லேலூயா. இப்போ அவர் உன்னத பாட்டிலே ஒரு சூலமித்தியாளை பற்றி சொன்னார். சூலமித்தியாளை அவர் ஸ்டார்ட் பண்ண இடம்னா, சூலமித்தியாளை சாலமோன் ராஜா காட்டுக்குள்ளே போறாரு. சாலமோன் ராஜா தன்னுடைய படையோடு காட்டுக்குள்ளே போகிறார். ஒரு என்ன சொல்லலாம், பல காரணங்களுக்காக காட்டுக்குள்ளே போகிறார். அடிக்கடி முந்தி உள்ள ராஜாக்கள்லாம் என்ன செய்வாங்க? வேட்டையாடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஹாபி, வேட்டையாடுவது ஒரு ஹாபி. அதே மாதிரி சாலமோன் காட்டுக்குள்ளே செல்கிறார் தன்னுடைய படை வீரர்களோடு. அங்கே போகும்போது ஒரு பெண் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பெண் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அந்த பெண் அழகான ரூபம் கொண்டவளா இருக்கிறாள். அவள் கொஞ்சம் கருப்பா இருக்கிறாள், ஆனால் கொஞ்சம் அழகான பெண்ணா இருக்கிறாள். அல்லேலூயா. சாலமோன் ராஜாவுக்கு 1000 மனைவிகள். அல்லேலூயா. அப்ப இப்போ சாலமோன் பேர் வச்சா எத்தனை வைஃப் வைக்கலாம்? 1000 வைஃப் வைக்கலாம். அல்லேலூயா. யாரும் சாலமோன் பேர் வச்சிடாதீங்க. அல்லேலூயா. சரி, இப்போ என்ன நடக்குது? அங்கே அந்த பெண்ணை பார்க்கிறார். அந்த பெண் அவளுக்கு ரொம்ப கவர்ச்சியாக தோன்றுகிறது. 1001 அவள் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை தன்னுடைய படையினராலே அவள் கொண்டு வந்து அரண்மனையே வைக்கிறாள். அதான் உன்னத பாட்டு. அல்லேலூயா. உன்னத பாட்டு நிறைய பேர் படிக்க மாட்டீங்க. அது என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, சரியா புரிய மாட்டேங்குது. அது யாருக்கு இப்படி எல்லாம் சொல்லி இருக்குன்னு நிறைய பேர் புரியாது. இப்போ அரண்மனைக்கு கொண்டு வந்து அந்த அரண்மனையிலே அவளை ஆயத்தப்படுத்தும்படியாய் தாதிமார்கள் கையிலே கொடுத்திருக்கிறாள். அவளை ஆயத்தப்படுத்தி ராஜா விரும்பும் நாளிலே அரண்மனைக்குள்ளாக அல்ல ராஜாவுக்கு ராணியாக அவள் போக வேண்டும். இதை நான் கொஞ்சம் இப்படி சொல்றேன். அல்லேலூயா. சரி, இருக்கட்டும். அங்கே கொண்டு போய் அரண்மனையிலே வைத்திருக்கிறார். அவளுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கப்படுகிறது. அப்போ ராஜா எப்படி அந்த சூலமித்தியாள் ரெடி ஆயிட்டாளா? சூலமித்தியாளை நான் திருமணம் செய்வதற்கு ரெடி ஆயிட்டாளா? ஒவ்வொரு நாளும் தாதிகளிடத்தில் விசாரிக்கும் போது தாதியர் சொல்லுகிறார், இல்ல, அவர் ரொம்ப துக்கமா இருக்கிறா. அவன் அரண்மனைக்கு வந்ததுனால சந்தோஷமா இல்ல. அழகாத்தான் இருக்கிறா, ஆனா சந்தோஷமா இல்ல. எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறாள், எதையோ இழந்ததை போல அவர் இருக்கிறாள். அவளை என்ன செய்ய முடியல, அவளை ரெடி பண்ணவே முடியல.
அப்போ சாலமன் ராஜா சொல்றாரு, சரி நீங்க அவளை கட்டாயப்படுத்தாதீங்க, அவ ஒரு நாள்ல எப்படி எனக்கு மனைவி ஆவாள், ஆகவே அவளை அப்படியே விட்டுருங்க, அவ கேட்கறத கொடுங்க, அவளை நன்றா பராமரியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லிவிட்டு சூலமித்தியாளை அங்கே அரண்மனையிலேயே வைத்து பாதுகாக்கிறாள். அல்லேலூயா. இதுல தான் சூலமித்தியால் பேசுகிறது, ராஜா பேசுகிறது, இந்த காரியங்கள் எல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது உன்னத பாட்டுல. இப்ப அந்த வசனத்தை எல்லாத்துக்கும் நான் சொல்லல, நேத்து அவர் அதை சொல்லி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும், அதுக்காக நான் இப்ப அதை சொல்றேன். இப்போ அவள் என்ன பேசும்போதெல்லாம் யாரையோ மனதிலே வைத்திருக்கிற மாதிரி பேசுகிறார். என் நேசர், என் நேசர், என் நேசர் அப்படின்னு பேசுறார். அது யாரு இல்ல, சாலமன் ராஜா இல்ல, என் நேசர், என் நேசர் அப்படின்னு. என் நேசர் அழகானவர், அருமையானவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர் அப்படின்னு எல்லாம் புகழாரம் சூட்டிக்கொண்டே இருக்கிறார். இவங்களுக்கு புரியவே இல்லை. இந்த பெண், இந்த சூலமித்தியாள், எத்தனையோ பெண்கள் இந்த சாலமன் ராஜாவுக்கு மனைவியாக வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள், நான் நீ என்று முந்தியடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சூலமித்தியாளோ நான் அவருக்கு யாராக போவதில்லை, மனைவி ஆக போவதில்லை என்று கவலையோடும் துக்கத்தோடும் இன்னும் இவ்விதமாய் ஏதோ ஒரு நேசரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாளே என்று அங்கே அவர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். கடைசி வரை அவள் சாலமோனுக்கு மனைவியாகவே இல்லை. அல்லேலூயா. கடைசி வரை ஆகல. அல்லேலூயா. ஏனென்றால் அவள் இப்படி இருக்கிறதை பார்த்துவிட்டு ராஜாவே மனம் மாறி என்ன செய்தார் என்றால் அவளை திரும்ப அந்த காட்டிலே கொண்டு விட்டு விட்டான். அதுதான் முடிவு. அப்படித்தானே சொன்னாரு, அதுதான் முடிவு. அல்லேலூயா. இதற்கு முன்னாக நடந்த சம்பவம் தான் ரொம்ப முக்கியம். இந்த சூலமித்தாள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆடுகளை மேய்ப்பவர்கள் கொஞ்சம் தைரியசாலி தான் ஆடுகளை மேய்க்க முடியும், சாதாரணமானவங்க மேய்க்க முடியாது. ஏன்னா காட்டிலே மிருகங்கள் இருக்கும், மனிதர்கள் வருவார்கள், பல சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதாகும். ஆகவே சூலமித்தியாள் அதையெல்லாம் சந்திக்கும் திறமை கொண்டவள் தான், நல்ல அழகானவள், திறமையும் கொண்டவள் தான். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அப்படி மேய்த்துக் கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆட்டை கவுகிறது. இவளுக்கு ஆடுகள் மேலே ரொம்ப பிரியம், தான் வளர்க்கலாம், ஆடுகள் எதற்கும் பலியாகிவிடக் கூடாது என்பதிலே அவள் ரொம்ப கவனமாயிருப்பாள். அன்றைக்கு ஒரு ஆட்டை வந்து அந்த சிங்கம் பிடிக்க போகிறது. அந்த சிங்கம் தாக்கி அந்த ஆட்டை கவ்வி விட்டது. இவள் ஓ என்று சத்தமிடுகிறார், ஓ என்னுடைய ஆடு என்று சத்தமிட்டாள். அப்படி சத்தமிட்ட அந்த மாத்திரத்திலே எங்கிருந்து வந்தான் என்று தெரியாது, ஒரு வாலிபன் பாய்ந்து வந்து அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த ஆட்டை தப்புவித்து விட்டான். அல்லேலூயா. ஆட்டை தப்புவித்த உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ என்னுடைய ஆடு தப்புவித்துக் கொண்டது, இந்த மனுஷன் திடீரென்று வந்து என்னுடைய ஆடை தப்புவித்து விட்டானே, ஓ இவன் ரொம்ப நல்லவன், புகழாரம் சூட்டுகிறான், நீ வராமல் இருந்தால் என்னுடைய ஆடு வீணாய் போயிருக்குமே, ஐயோ என்னுடைய கவலை நாளுக்கு நாள் இன்னும் அதிகமா இருக்குமே, நீ என்ன செய்து விட்டாய், அந்த ஆட்டை தப்புவித்து விட்டாயே, உனக்கு கோடி நன்றி என்று சொல்லுகிறார். அவனும் போய்விடுகிறான். அல்லேலூயா. இன்னும் சில நாட்கள் அப்படி போகும்போது மறுமுறை அந்த சிங்கம் வருகிறது. அல்லேலூயா. அந்த சிங்கம் இப்போது அந்த ஆட்டுக்கு நேராக வரவில்லை, சூலமித்தியாளுக்கு நேராக வருகிறான். அவளுக்கு பயம் கவ்விக்கொண்டது. ஐயோ என்ன இந்த சிங்கம் என்னை நோக்கி வருகிறதே என்று சொல்லி அவள் சிங்கத்தை பார்த்து அலறுகிறாள். ஐயோ எனக்கு ஆபத்து என்று கதறுகிறாள். அந்த வேளையிலே அந்த வாலிபன் அங்கே தோன்றி அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து அவளை தப்புவித்து விட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி தப்புவித்து இப்பொழுது அப்பொழுது அவன் மேலே அவளுக்கு ஒரு அன்பு உண்டாயிற்று. என்னை இத்தனை முறை என்னுடைய ஆட்டையும் என்னையும் மீட்டுக் கொண்ட, என்னையும் காப்பாற்றிய அந்த வாலிபன், இந்த வாலிபன் எவ்வளவு அருமையானவன், இவன் இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையே தொலைந்திருக்கும், என்னை காப்பாற்றினான், என்னை உயிரையே காப்பாற்றினான், அவனுடைய உயிரையும் பாராதபடி என்னை காப்பாற்றி விட்டானே என்று சொல்லி அவன் மேலே மிகவும் நன்றியும் பணியும் உடையவளாயிருந்தாள். இப்பொழுது மூன்றாவது முறை அந்த சிங்கம் வருகிறது. சிங்கம் வந்து அவன் சிங்கத்தோடு போராடுகிறான். எப்படித்தான் அந்த நேரத்தில் அவன் அங்கே வருகிறான் என்று அவளுக்கும் தெரியவில்லை. அவனை பற்றி விசாரிக்கவும் முடியவில்லை. அவன் அவ்வளவாய் பேசுகிறதும் இல்லை. இப்பொழுது மூன்றாவது முறை வந்து அந்த சிங்கம் இவளை கவ்வி விட்டது. இப்பொழுது இன்னும் சில நொடியிலே அவள் மரிக்கப் போகிறாள். திடீரென்று அந்த வாலிபன் வந்தான். அந்த வாலிபன் வந்து அந்த சிங்கத்தோடு போராடி அந்த சிங்கம் அவனையும் கவ்வி விட்டது. அல்லேலூயா. இப்போது பார்க்கிறாள், இவளை கவ்வியிருந்த அந்த சிங்கம் அவனை கவ்வி விட்டது. கவ்வி விட்டு அவன் இப்பொழுது அதை ஜெயிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறான். போராடி கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த வாலிபனையும் காணவில்லை, அந்த சிங்கத்தையும் காணவில்லை. அல்லேலூயா.
இவள் அந்த வாலிபண்டத்திலே தன்னுடைய இருதயத்தை பறிகொடுத்து விட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்துல தான் இப்படி அவனை பறிகொடுத்து அவனையே திருமணம் செய்து கொள்ளலாம், நல்ல வாலிபனா இருக்கிறான், 3 முறை என் ஆட்டையும் என்னையும் தப்புவித்தானே, என்னுடைய மரணத்திலிருந்து என்னை தப்புவித்தானே, அவனுக்கே என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பேன், அவனுக்கே நான் மனவாட்டி ஆவேன் என்று அவள் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிவிட்டாள். அல்லேலூயா. இப்பதான் யார் வர்றா? சாலமன் ராஜா வர்றாரு. அல்லேலூயா. இப்பதான் சாலமன் ராஜா அங்க வந்து அவளை பிடித்து கொண்டு போய் அரண்மனைக்கு போகிறான். அல்லேலூயா. இப்ப யாரு அந்த சூலமத்தி நினைக்கிற அந்த என் நேசர்னு நினைக்கிறது யாரு? 3 முறை அவனுடைய ஆடுகளையும் அவளையும் தப்புவித்த அந்த வாலிபன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்றேன், அந்த வாலிபன் யார் என்றால் அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவளை பலமுறை காப்பாற்றி இருக்கிறார், இவளுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துக்கு நம்முடைய இருதயத்தை கொடுத்து விட்டார். ராஜா அரண்மனை இல்லை, எங்க போனாலும் அவரை மறக்கவே முடியாது. அல்லேலூயா. அதனால்தான் சூலமத்திக்கு அவனை மறக்க முடியல. இவ்வளவு பெரிய ராஜா சாலமன், அழகானவன், சாலமன் வசதியானவன், என்ன வேணுமானாலும் செய்வான், ராஜ்யத்தை கேட்டா கூட கொடுப்பான். அந்த சாலமன் அவளை திருமணம் செய்ய அவன் விரும்பியும் கூட அவள் அதற்கு சம்மதிக்கவில்லை. ஏன் தெரியுமா? தன்னுடைய இருதயத்தை அந்த வாலிபண்டத்தில் என்ன செய்தார்? இதே தாங்க, நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவிடத்திலே நம்முடைய இருதயத்தை கொடுத்து விட்டால் இந்த உலகத்திலே வேறு யாருக்கு அதை கொடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் நம்முடைய உள்ளத்தை ஒருவரிடத்திலே கொடுத்து விட்டோம். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்மை காப்பாற்றினவர், அவர்தான் நம்மை ஆபத்திலிருந்து விடுவித்தவர். ஜீவனே கொடுத்து நம்மை காப்பாற்றினவருக்கு நம்முடைய உள்ளத்தை கொடுத்து விட்டால் இந்த உலகத்தில் உள்ள ஒருவனுக்கும் நம்முடைய உள்ளத்தை கொடுக்க மாட்டோம். அதுதான் சூலமித்தியாளுடைய கதை. அல்லேலூயா. அவளால மறக்கவே முடியல. அந்த அரண்மனையில எல்லா வசதிகள் இருந்தாலும் அவளுடைய நினைவெல்லாம் என் நேசர், என்னை காப்பாற்றின நேசர், எனக்காக உயிரை கொடுத்த அந்த நேசர், அவரையே அவள் நினைத்துக் கொண்டே இருந்தாள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயத்தை கொடுத்து விட்டால் வேறு யாருக்கும் அங்கே இடமே இல்லை. அது பெரிய ராஜாவா இருக்கட்டும், பெரிய பணக்காரனா இருக்கட்டும், பெரிய திறமைசாலியா இருக்கட்டும், மிக அழகானவனா இருக்கட்டும், நம்முடைய இருதயத்தை இயேசுக்கு கொடுத்து விட்டால் அங்க வேறு யாருக்கு இடமே இல்லை. அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன் யாரு சொன்னாலும் இல்லை. நான் என்னுடைய இருதயத்தை ஒருவருக்கு கொடுத்து விட்டேன். இனி இந்த இருதயத்திலே வேறு யாருக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி முடிவு பண்ணி இருக்கீங்க? என்னுடைய இருதயத்தை இயேசுக்கு கொடுத்து விட்டேன். அல்லேலூயா. இனி என்னுடைய வாழ்க்கையில யார் எதை கொடுப்பேன் என்று சொன்னாலும், எதை தருவேன் என்று சொன்னாலும், எவ்வளவு வசதிகளை செய்திருந்தாலும், என்னதான் வந்தாலும் இந்த இருதயத்தில் வேறு யாருக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. அதுதான் ஒரு விசுவாசியுடைய என்னது முடிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அந்த உன்னத பாட்டின் ஆழமான கருத்து. தான் அந்த வாலிபன் தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இவளை காப்பாற்றினவர். அதற்கு பிறகு இந்த உலகம் அவளை வஞ்சிக்க பல திட்டங்களை கொண்டு வருகிறது. சாலமன் ராஜா எதையெல்லாமோ பேசி பார்க்கிறான், எதையெல்லாமோ கொடுத்து பார்க்கிறான். எதற்கு அவள் மசியவே இல்லை. ஏண்டா தன்னை காப்பாற்றின அந்த வாலிபன் மேல் தன்னுடைய இருதயத்தை கொடுத்து விட்டாள். இதே போல அந்த வாழ்க்கையில இயேசுவுக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுத்துருங்க. அவர்தான் உங்களை காப்பாற்றுகிறவர், அவர்தான் உங்களை நடத்துகிறவர், அவர்தான் உங்களை உயிரையே காப்பாற்றி வைத்திருக்கிறார். அவர் நிமித்தம்தான் இன்றைக்கு உயிரோட கூட இருக்கிறோம். இல்லாவிட்டால் நம்ம எப்படியோ போயிருப்போம். அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினாலே இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆகவே நம்முடைய உள்ளத்திலே வேறு யாருக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. என்னுடைய உள்ளம் நிறைந்த இயேசு. நான் உன்னதப்பட்ட அந்த வசனத்தை எல்லாம் எடுத்து இப்ப காண்பிக்க எனக்கு நேரம் இல்லை. எப்படியெல்லாம் அவள் வர்ணிக்கிறாள். அவள் தன்னுடைய வாழ்க்கையே அந்த வாலிபடத்தில் கொடுத்து விட்டதினாலே ராஜா கொடுத்த எதுவும் அவளுக்கு பெரியதாய் தோணல. இந்த ராஜா அரண்மனை அவளுக்கு பெரிதாய் தோணல. ராஜாவுக்கு மனைவியாவதும் கூட பெருசா தோணல. கல்யாணம் முடியாத ஒருவருக்காய் நிச்சயம் பண்ணிருக்க. அதான் பவுல் சொல்றாரு, உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு என்ன கொடுத்தேன்? ஆமா, ஒப்பு கொடுத்திருக்கேன் விவாக கன்னிகையாக. அல்லேலூயா.
நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்கு கன்னியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பெண் சுலமத்தியால் எப்படி அந்த அவனை திருமணம் செய்து கொள்ள அந்த அவள் வாஞ்சியா இருந்தாளோ, அதே போல நாமும் நம்முடைய வாஞ்சையை தேவன் மேலே வைப்போம். அவர் சீக்கிரம் வருவார். அவரிடத்திலே நாம் போவோம். அவர் நம்மை கரம் பிடித்து அழைத்து தன்னோடு அணைத்துக் கொண்டு அவர் நமக்காக என்றென்றைக்கும் நம்மை சம்பூர்ணம் உள்ளவர்களாய் வைப்பார். அல்லேலூயா. நேத்து இது என்னுடைய செய்தி அல்ல, சொல்ல போனா நேற்று 2 காரியத்தை செய்தியாக ஆயத்தம் பண்ணி, நேற்று 12:30 மணி ஆயிடுச்சு. அல்லேலூயா. 2 காரியம். ஆண்டவர் நம்மை ரட்சித்ததினாலே இந்த உலகத்திலே என்ன செய்வார், இனி வரப்போகிற உலகத்திலே அவர் நமக்கு என்ன செய்வார், 2 காரியம் செய்ய போறாரு. ஒண்ணு, இங்க வாழ்ந்திருக்கிற நாட்களிலும் அவர் நம்மை சம்பூர்ணமாய் வைப்பார். அல்லேலூயா. அதே நேரத்தில் வரப்போகிற தேசத்திலும் வரப்போகிற அவருடைய ராஜ்யத்திலும் நம்மை சம்பூர்ணம் உள்ளவர்களாய் வைப்பார். 2 காரியத்தை அவர் செய்கிறார். அல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமையிலும் அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்திருக்கிறார். எவ்வளவு நல்ல நேசர், கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் எவ்வளவு அருமையானவர், கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அல்லேலூயா. அவருக்கு உள்ளத்தை கொடுத்து விட்டால் வேறு யாருக்கு உள்ளத்தை கொடுக்க முடியாது. வாழ்க்கையில வேறு யாருக்கு இடமில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி ஒரு மனைவியானவள் கணவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாளோ அதே போல, அல்லேலூயா, அருமையான தேவஜனமே, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு உங்களுடைய உள்ளத்தை கொடுத்து விட்டு வேறு யாருக்கும் அதில் இடமில்லை என்று சொல்லுங்கள். இதுதான் நீங்க செய்ய வேண்டிய விஷயம். அல்லேலூயா. என் உள்ளம் நிறைந்திருக்கிறார், என் உள்ளம் முழுசும் அவர் தான் இருக்கிறாரு, வேறு யாருக்குமே இடமே இல்லை. நீங்கள் கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் சரி, எவ்வளவு உபத்திரவங்கள் துன்பங்கள் வந்தாலும் சரி, என்ன நேர்ந்தாலும் சரி, என்னுடைய இருதயத்திலே இனி வேறு யாருக்கு இடமே இல்லை. நான் கொடுத்து விட்டேன், இனி அதை மாற்ற முடியாது, அவரிடத்திலிருந்து எடுத்து விட முடியாது. நான் அவருக்கே சொந்தம். சொல்லுமா, நான் அவருக்கே சொந்தம். சொல்லுங்க பார்க்கலாம். என் உள்ளத்தை அவரிடத்துல பறி கொடுத்து விட்டேன், இயேசுவிடத்திலே பறி கொடுத்து விட்டேன். இனி என் உள்ளத்துல வேற யாருக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.